ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். பேதுரு, யோவான், யாக்கோபோட கூட இயேசு கிறிஸ்து தனியாக மலையில் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாரு. சிலுவையில் மறிக்கிறதுக்கு முந்தின நாள் தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபெலாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் அந்த மாதிரி ஒரு கிரீவ்ட் அண்ட் டிஸ்ட்ரெஸ்ட் ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ளே போகிறார். அது ஒரு நெகட்டிவ் இமோஷன். கடவுள் மனிதனாக வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நிறைய நன்மைகள்லாம் செஞ்சு கடைசி அவருடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி மறிக்க போகிறாரு. அப்போ துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்படின்னா ஏசு கிறிஸ்து துக்கப்படலாமா, வியாகுலப்படலாமா, அது தப்பு இல்லையா அப்படின்ற கேள்வி சிலருக்கு எழும்புது. அப்போ நல்லா அந்த ஃபுல்லாக கான்டெக்ஸ்டோட வாசிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன போட்டிருக்கு அப்படின்னா 3 முறை அந்த காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி விட்டுறாரு. அவர் துக்கத்தோடு இருக்கல. அடுத்து கிராஸ்க்கு போகிறாரு, அந்த கிராஸை என்டியூர் பண்ணுறாரு. சிலுவை இடத்துல போகிறாரு, சிலுவையை தாங்கி கொள்கிறார். அந்த வேதனைகளை, அந்த வலிகளை தாங்கி கொண்டு தன் ஜீவனையே கொடுக்குறார். ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடுறார். அப்போ நம்மளும் ஹியூமனாக, மனுஷங்களாக நமக்கும் சில நெகட்டிவ் இமோஷன்ஸ்லாம் வரும். கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் வரும். அதிலே நம்ம மூழ்கி இருக்கக்கூடாது. அதிலே மூழ்கி இருந்தோம்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குற மாதிரி. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு நாமளும் ஜெபிக்கலாம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ மாதிரி ஜெபம் பண்ணிட்டு நம்மளும் விட்டுறணும். பால் 3 முறை ப்ரேயர் பண்றாரு. இயேசு கிறிஸ்து மாதிரியே பவுலும் என்ன பண்றாரு, 3 முறை ஜெபிக்கிறாரு. இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பதில் என்ன, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னோன்னே பாலும் விட்டுறாரு, அதை ப்ராசஸ் பண்ணி விட்டுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு துக்கங்கள், கவலைகள், அந்த கிரீவ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வந்திருக்குது. ஆனால் அதை ப்ராசஸ் பண்ண மாதிரி நம்மளும் அந்த காரியங்கள், நெகட்டிவ் இமோஷன்ஸ்லாம் வரும்பொழுது, துக்கங்கள், துயரங்கள், கவலைகள்லாம் வரும்பொழுது நம்மளும் ப்ராசஸ் பண்ணி கடவுளிடத்தில் ப்ராசஸ் பண்ணி எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணி, எடுக்கலைனாலும் பரவாயில்ல, உம்முடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் சொல்லி ப்ராசஸ் பண்ணி நம்மளும் விட்டுறணும். இதுதாங்க வழி. God bless you. Bye-bye.